அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட வந்து ட்ராவல் பண்ண காலங்கள்லாம் நானும் சில நாட்கள் அப்பா கூட நிறைய தடவை போயிருக்கேன். அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஒரு டைமில் வந்து எம்ஜிஆர் அவர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. நிறைய கஷ்டங்களை மட்டும்தான் சந்திச்சு வளர்ந்த கோவாக்கு வந்து அவர் எப்படின்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி கூட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அண்ணாதுரை ஐயா வந்து செந்தாமரை சாருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் நாடகமன்றத்தில் நடிகர் அங்கே தான் வந்து காதல் மலர்ந்தது, எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணது. அப்பா கூட நிறைய தடவை போயிருக்கேன். அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் பர்சனலாக. அவர் எப்படி இருப்பார், ஒரு பனியன் போட்டு ஒரு கைலி கட்டிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும். ரொம்ப கருவாடு பிடிக்கும் கல்யாணத்துக்கு. நான் போகும்போது நிறைய நாள் அவர் வீட்டில் கருவாடு நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன். அவரோட பேத்திக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பா பேர் வச்சுருப்பாரு. ஃபஸ்ட்டு அவரோட பேத்திக்கு வந்து அப்பா பேர் தான் வந்து சிந்தாமரை. ஒரு டைமில் வந்து எம்ஜிஆர் சூழ்நிலை வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு இது இருக்கு. அவர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு கலைஞரை பற்றி ஏதோ பேசும்போது வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் வெளியில் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சிவாஜியோட ட்ரூப்பில் வந்தார். ஆமாம், ரஜினி வளர்றதுக்கு முன்னாடிலேருந்தே அப்பாவும் அவரும் க்ளோஸு. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது தள்ளி நிற்பாரா ரஜினிகாந்த். அப்போ அவரை வந்து கூப்பிட்டு பேசுறது கொள்வது, இவருக்கு தான் எல்லாத்துக்கிட்டையுமே சரளமாக பேசக்கூடிய ஒரு நபர். Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது பழம்பெரும் நடிகரும் நாடக நடிகரும் குணச்சித்திர வேடத்தில் கலக்கியவரும் வில்லன் வேடத்தில் அதிர வைத்தவருமான திரு செந்தாமரை அவர்களின் புதல்வி ராஜலட்சுமி அவர்களை நாம் சந்திக்கிறோம். வணக்கம் ராஜலட்சுமி. வணக்கம். உங்கள் அப்பா எந்த ஊரில் பிறந்தார், எந்த வருஷம் பிறந்தார்? அப்பா பிறந்தது வந்து தியாமுகச்சேரின்னு சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆக்சுவலாக காஞ்சிபுரம் தான் அப்பாவோட பேஸு. அப்பா பிறந்தது வந்து 1935 ஏப்ரல் 13 பிறந்தார். அதுக்கப்புறம் அவரோட இளமை காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையான ஒரு ஃபேமிலி தான் அப்பாவோடது. ஆக்சுவலாக ரொம்ப இதோட சொல்லணுன்னா அப்பாவோட 7 வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அவருக்கு ஒரு தம்பி இருக்கார். அவரோட பேர் வந்து கமலக்கண்ணன். இப்போது அவர் உயிரோடு தான் இருக்கார். 84 இயர்ஸ் ஆகுது. அது என்ன சொல்கிறது, நிறைய கஷ்டங்களை மட்டும்தான் சந்தித்து வளர்ந்தவர். ஏன்னா அவங்க அப்பாவும் வந்து 7 வயசில் இறந்து போயிட்டார். அப்போது ஒரு சூழலில் வந்து அப்பா வந்து கோவாக்கு ஒரு தடவை போயிருக்கார். கோவாக்கு வந்து அவர் எப்படின்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கும் எனக்கு. அப்பா வந்து சொன்ன விஷயம் தான் இது எனக்கு. அப்போ அவர் கோவாக்கு போயிருந்தப்போ கல் உடைக்கிறதுக்காக போயிருந்ததாக சொன்னார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கார். பல விஷயங்கள் அப்போவே வந்து அவர் வந்து கிரேட் எஸ்கேப் மாதிரி, அந்த படத்தில் வர மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு நடந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கதையாகவே சொல்லுவார் எனக்கு. அது எவ்வளோ கஷ்டத்தோடு நடந்து வந்தார். அப்போ வர வழியில் சாப்பாடே இல்லாமல் வந்திருக்காங்க ரொம்ப நாள். நிறைய பேர் ஒரு 10 பேரோ 15 பேரோ வந்ததாக சொல்லுவார். சாப்பாடே இல்லாமல் இருந்தப்போ ஒரு இளநீ விழுந்திருக்கு மேலேருந்து. அந்த இளநியை உடைக்க ஸ்ட்ரென்த் இல்லையா. ஆக்சுவலாக அதை சாப்பிட்லாம், ஆனால் அவரால் அதை உடைக்கிறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லாத லெவலுக்கு அவ்வளோ ஒல்லியாக இருப்பார். அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர ஒல்லியாக இருப்பார். அப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவோட ஆதரவு தான் வளர்ந்துருக்காங்க. அப்பா எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்காரு. எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்காரு. ஆண்டர்சன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையோட பசங்களோட படிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு அண்ணாதுரைக்கு வந்து ஆக்சுவலாக குழந்தைங்க கிடையாது. ராணியம்மாள் அவங்க மிஸ்ஸஸ் பேர். அவங்களோட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்காவோட பசங்களும் பேரன்களையும் எடுத்து அவர் வளர்த்ததா சொல்லுவாங்க. 4 பேர். இளங்கோவன், இதெல்லாம் அப்பா எனக்கு சொன்ன அந்த இளங்கோவன், பரிமளம் அவருங்க கூட வந்து இவர் படிச்சிருக்காரு ஆண்டர்சன் ஸ்கூலில். அண்ணாதுரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவர் வீட்டுக்கு எழுத்தாப்புல இருந்தது. அதே மாதிரி அப்பா இன்னொரு சொன்னது அவங்க வீட்டில் ஒரு மயில் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லுவார். அண்ணாதுரை வீட்டில் வந்து ஒரு மயில் இருக்கும்னுவார். 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நிறைய வந்து மேடை நாடகங்கள் வந்து ஒரு அண்ணாதுரை வந்து டிஎம்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போடுவாங்க போல இருக்கு. அப்போ டிகேவா டிஎம்கேவா எனக்கு தெரியல. அதெல்லாம் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் சொல்லிட்டு ஒரு ட்ராமா நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ். அது அதில் வந்து அண்ணாதுரை அவர்கள் வந்து காகபட்டர் அப்படிங்கிற ஒரு வேஷம் போட்டிருக்காரு. அப்பா வந்து சிவாஜி அப்படிங்கிற ஒரு வேஷம் போட்டிருக்காரு. நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து
இன்று நம்மளோட நடிகர் திலகம் உங்களுக்கு தெரியும், அவருக்கு சிவாஜிங்கிற பட்டம் வந்து பெரியார் கொடுத்தாருன்னு. ஆக்சுவலாக அந்த ட்ராமாவை வந்து லேட்டராக வந்து சிவாஜி கணேசன் அவர் நடித்தப்போ தான் வந்து பெரியார் பார்த்துட்டு அந்த சிவாஜிங்கிற பட்டமே வந்து அவருக்கு கொடுத்தது. ஸோ இது ஒரு பெரிய இதெல்லாம் வந்து அப்பா வந்து நாங்கள் கேஷுவலாக பேசும்போது வரக்கூடிய நிறைய விஷயங்கள்ல வந்த விஷயங்கள் தான். இதுவும் என்னன்னா வந்து அப்பாவுக்கு வந்து 2 தாரங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி எல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல் தாரத்துக்கு வந்து 3 பசங்க, 2 அண்ணா ஒரு அக்கா. ஆக்சுவலாக 2 அண்ணாவும் தேர் நோ மோர். அங்கே அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கல்யாணம் பண்ணவங்க மிஸ்ஸஸ் பேர் வந்து அவங்க லக்ஷ்மி அவங்க பேர். ஆமாம், அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இவர் அண்ணாதுரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரெகுலராக இந்த மாதிரி வெளியிலலாம் போகும்போது என்னடா நீ பார்த்து ஜாலியாக சுற்றிட்டே இருக்க, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேணாமா அப்படின்னு சொன்னப்போ இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்காங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, கூட்டு வாடா அத்தை பொண்ணு சொல்லிட்டு வீட்லேயே வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு எங்கள் அப்பாவுக்கு. அவர் வீட்டில் கல்யாணம் நடந்திருக்கு, வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் இருக்க பொம்பளை ஆளுங்களுக்குலாம் தெரியாமல் ஒரு சில்வர் டம்ளர் கொண்டு வந்து மறைச்சி கொண்டு வந்து கையில் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டம்ளர் ஆக்சுவலாக எங்கள் அப்பா வச்சிருக்காரு நினைக்கிறேன், எங்கள் அம்மா கிட்ட இருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த டம்ளர் கூட வந்து நாங்கள் எங்கேயும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவங்க கூட இருந்திருக்கு. அண்ணாதுரை ஐயா வந்து செந்தாமரை சாருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு, எம்ஜிஆர் நாடகமன்றத்தில் நடிக்கிறதுக்கு. இவருக்கு நடிப்பு மேலே ஆசை வந்தோடனே நான் லெட்டர் தரேன், நீ போய் இந்த எம்ஜிஆர் நாடகமன்றத்துக்கு போகணும், அங்கே போய் சேர்ந்து நடிச்சிருக்காராமே. ஆமாம் ஆமாம், அது அங்கே தான் வந்து காதல் மலர்ந்தது, எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணது. ஸோ அங்கே தான் அதெல்லாம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் மன்றத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 50-60 படமாவது எம்ஜிஆரோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ட்ராமாக்கள் தான் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா தான். ட்ராமாக்கள் வந்து அப்போ வந்து எம்ஜிஆரும் வந்து நிறைய ட்ராமாக்கள்லாம் வந்து ரெகுலராக போட்டுருந்தார். அவர் அப்போது எல்லாருமே, அதாவது உங்களுக்கு தெரியும், ஆமாம் ட்ரூப் வச்சுருப்பாங்க. அங்கே தான் அம்மாவும் வந்து சின்ன வயசுலேருந்து அங்கே டான்ஸ் பார்ட்டியில் இருந்திருக்காங்க. அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, சிடி ராஜகாந்தம், நிறைய பேர் பழைய காலத்து ஆட்கள் பேர்லாம் அங்கே நிறைய வரும், ஜி சகுந்தலா. அப்போ வந்து நம்ம கலைஞரோட துணைவியார் கூட வந்து அங்கே அதில் நடிச்சு தான் நான் கேள்விப்பட்டேன், தர்மா அவங்க பேர். அப்போது இப்போ ராஜாத்தி அம்மாள்னு சொல்லுவாங்க, அதுவும் அப்பா சொல்லியிருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, அவரோட ட்ராமா ட்ரூப்பில் இருக்கும்போது பல காரணங்கள்னால ஒரு டைமில் வந்து எம்ஜிஆர் பிரிய சூழ்நிலை வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு இது இருக்குது, அவர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு கலைஞரை பற்றி ஏதோ பேசும்போது வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் வெளியில் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சிவாஜியோட ட்ரூப்பில் வந்தார். ஆமாம், அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து அவர் அப்படி என்கிட்ட சொன்னார்னா அவர் ஏடிஎம்கே பிரிஞ்சுட்டார். அப்போது எனக்கு வந்து அதுக்கப்புறம் தலைவரை பற்றி தப்பாக பேசினா அவருக்கு வந்து அப்பாவுக்கு வந்து கலைஞர் வந்து பயங்கர க்ளோஸ். அது எப்படி சொல்கிறதுனா, அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, செந்தான்னு கூப்பிடுவார். ஏன்னா இவரும் அண்ணாதுரையுமே, ஆமாம் அண்ணாதுரையுமே செந்தான் தான் கூப்பிடுவார், அவரும் செந்தான் தான் கூப்பிடுவார். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட வந்து ட்ராவல் பண்ண காலங்கள்லாம் நானும் சில நாட்கள் அப்பா கூட நிறைய தடவை போயிருக்கேன். அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் பர்சனலாக. அவர் எப்படி இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் போட்டு ஒரு கைலி கட்டிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே தான் இருப்பார், எழுதிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி பயங்கர இன்டெலெக்சுவலாக இருப்பார், ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ரொம்ப கருவாடு பிடிக்கும் கலைஞருக்கு. நான் போகும்போது நிறைய நாள் அவர் வீட்டில் கருவாடு நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன். கருவாடு சாப்பிடுவார். அவங்க வீட்டில் ஒரு 2 நாய் இருக்கும், டேஷன் நாய் இருக்கும். ஸோ ரெகுலராக நானும் போயிருக்கேன் அங்கே வீட்டுக்கு. இன்னொரு விஷயம் கூட அப்பா சொல்லியிருக்காரு, நாங்கள் போயிருக்கும்போது கூட கிண்டல் பண்ணி பேசும்போது ஏதோ சொன்ன மாதிரி அவரோட பேத்திக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பா பேர் வச்சுருப்பார். ஃபஸ்ட்டு அவரோட பேத்திக்கு வந்து அப்பா பேர் தான் வந்து சிந்தாமரைன்னு பேர் வச்சுருப்பார். அவ்வளோ தூரத்துக்கு. ஆனால் 2 பேரும் வந்து அவர் எவ்வளோ விஷயங்கள் வந்து இவருக்கு செஞ்சு தரேன்னு சொன்னப்போ கூட அவர் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தடவை அந்த அரசு திரைப்பட இதுல வந்து கல்லூரியில அவர் முதல்வரா போடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணா இவருதான் சொல்லி வேண்டாம், அவரு வந்து யார் என்ன சொன்னாலுமே சரி, அவருக்குன்னு ஒரு பாணி வச்சிருப்பாரு. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்பா வந்து இப்படி முகஸ்துதினா யாரும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. ஆனால் முகஸ்துதிலாம் வந்து பண்ண மாட்டாரு. அதே மாதிரி ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த கூட கும்பிடு போடுறதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார். அதுதான் அவங்க எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு அவருக்கு அப்பாவை பிடிச்ச விஷயம். ஏன்னா நீங்களும் நிறைய பேரை நீங்கள் சந்திச்சுப்பீங்க. அண்ணன் உங்களுக்கு எத்தனையோ வருஷமா தெரியும். ஆமாம், அவர் எவ்வளோ தூரத்துக்கு எப்படி இருப்பாரு அப்படிங்கிறது. நானும் அவருமே ஒரு படம் நடித்தோம் வில்லனா. ஓகே, ஏன்னா நல்ல பழக்கம் உண்டு எனக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா,
அந்த எம்ஜிஆர் ஐயா மன்றத்திலேருந்து வெளில வந்தார்ல, ஆமா. அது என்னையா எதுக்கையா வந்தன்ற ஒரு அந்த கேட்டிருப்பாரு. நிகழ்ச்சியை அங்கே என்ன நடந்ததுன்றத கடைசி மட்டும் அவர் யாருக்கும் சொல்லவே இல்லை. ஆமா. அதெல்லாம் விடுங்க, ஏதோ தவறா பேசிட்டாரு, என்னால அதுக்கு மேல அங்க இருக்க முடியாது, அவ்வளோதான் சொன்னாரே தவிர என்ன நடந்தது கடைசி மட்டும் சொல்லலையா. ரஜினி சாருக்கும் அவருக்கும் உள்ள நட்பு, ஏன்னா நிறைய படம் நடிச்சாங்க. அவர் படம் தான் இவர் பெரிய பிரேக். 3 முகத்தில் அவர் பண்ண ஏகாம்பரம், ஆமா, அந்த கேரக்டர் இல்லைங்க அப்படின்னு மிரட்டிருப்பாரு அந்த சாராய கடை கேரக்டர். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி கூட நானும் அவர் கூட ஒரு படம் சுயமரியாதை வில்லனா நடித்தோம். ஓகே ஓகே. ஆமா, அந்த ரஜினி சாருக்கு அவருக்கு உள்ள அவர் வந்து ஆக்சுவலாக இப்போ கூட நிறைய பேர் என்ன பார்க்கும்போது அப்பா பற்றி நான் மோஸ்ட்லி நிறைய பேர் வெளியில் இது பண்ண மாட்டேன். அவர் சொந்த அப்பா பேர் சொன்னாலே அந்த ரஜினி படத்துல நடிப்பாரு அவரா, அப்படிதான் முதல் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் அவரோட எப்பவுமே எல்லா ரஜினி படத்தில் நடிப்பாரு அவரா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அதே மாதிரி தம்பிக்கு இந்த ஊர் கூட பயங்கர ஹீட். அது 2 பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காம்பினேஷன். 2 பேரும் பேசி வச்சு நிறைய எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க உட்காந்து துணி துவைக்கலாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல. அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வளர்றதுக்கு முன்னாடிலேருந்தே அப்பாவும் அவரும் க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு அப்பா கவிக்குயில் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று வந்து பண்ணியிருப்பாங்க தேவராஜ் மோகன்ல. தேவராஜ் அப்பாவுக்கு பயங்கர க்ளோஸ். நான் சொன்ன ஸ்கிரிப்ட் ரைட்டரில் அவரும் வீட்டுக்கு வருவார் அடிக்கடி. ஸோ அந்த படம் வந்து அவர் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது தள்ளி நிற்பாரா ரஜினிகாந்த். அப்போ அவர் வந்து கூப்பிட்டு பேசுறது கொள்றது, இவரு தான் எல்லாத்துக்கிட்டையுமே சரளமாக பேசக்கூடிய ஒரு நபர். எல்லாரையுமே அவர் வந்து ஹியூமன் வேல்யூஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. பணக்காரன் ஏழை அப்படிங்கிற அவர் எந்த எண்ணமே, ரோட்ல என்ன சொல்றது, பாத்ரூம் கழுவுறவங்களா இருந்தாலும் சரி, எது பண்றவங்களா இருந்தாலும் ஈக்குவல் அந்த இது வந்து அவர்கிட்ட ரொம்ப இருக்கும். அதனால யாரா இருந்தாலுமே வந்து பேசுறதுனால அவரை கூப்பிட்டு ரொம்ப க்ளோஸா பேசியிருக்காரு. அப்போ இருந்தே வந்து அவங்களோட ஜேர்னி அப்பத்துலேருந்தே இதுவானதுக்கப்புறம் 3 முகம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து ஆக்சுவலாக வந்து நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து அப்பா. ஆமாம், நீங்களும் நிறைய ஜாதகம் பார்ப்பீங்க. நியூமராலஜி எனக்கு அவருக்கு டகஃபூர். ஆமாம், சுயமரியாதைன்னு ஒரு படம். 2 பேரும் வந்து அவர் சொல்றாரு நியூமராலஜி தான் பெஸ்ட்டுன்னு. நான் சொன்னேன் நியூமராலஜி வந்து ஒரு ஷர்ட்டில் இருக்கிற பட்டன் மாதிரி, அது பெஸ்ட்டுலாம் இல்லை. நியூமராலஜி இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். ஜாதகம் தான் அது உண்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதெல்லாம் நடந்த உடனே எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவார். அவர் யாரும் சீக்கிரமா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாரு. அவர் ஆனா ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவங்க எங்க தேட்டலையுமே விட்டு கொடுக்க மாட்டார். உடனே அவரோட அம்பாசிடர் அனுப்புவார், டிரைவரை விட்டு போய் ரகு கூட்டு வாப்பா சுட்டு போனோன்னு சில ஜாதகங்கள்லாம் பார்ப்பேன். நான் சொன்னேன் இவன் ஃப்ராடு, அவன் ஏய் எப்படா அந்த மாதிரி. அப்போ வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு மாத்தினது கூட அவர் ரஜினி அப்படின்னு போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் ஐக்கு பதிலாக ஜேவோட நிப்பாட்டுற மாதிரி அது இது பண்ணார். நிறைய பேருக்கு பேர் மாற்றி கொடுத்தார். நிறைய பேர் வந்து என் வீட்டுக்கு வந்து ரெகுலராக எல்லா ஆர்டிஸ்டும் வருவாங்க. அவரை பத்தி ராஜேஷ் சார் கூட சொல்லியிருக்காரு. ஆமா, ராஜேஷ் எங்களுக்கு வந்து இதுல இப்ப கூட நிறைய அந்த யூடியூப் சேனல்ல இதுல பண்ணிருக்காங்க. இந்த வீடு வந்து இந்த நம்பர்ல இருக்கு, நீங்க இருக்கவே மாட்டேன் அப்படி ராஜேஷ் சார் சொன்னார் ஒரு பேட்டியில. ஆமா, மாதிரி அவர் நியூமராலஜில கரகண்டுட்டார். ஆமா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் தான் அவரோட ஃபர்ஸ்ட் எலின்னு சொல்லணும். ஏன்னா முதல்ல நியூமராலஜி வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் ஸ்ட்ரீட் நாங்க ஒன்றுல அங்கதான் நான் பிறந்தேன். கோஷா ஹாஸ்பிட்டல் ஏதோ சொல்லுவாங்க அம்மா. ஸோ அங்கதான் நான் பிறந்தேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து முதல்ல எனக்கு வச்ச பேர் வந்து குமுதம்னு வச்சாரு. ஃபர்ஸ்ட் பேர் எனக்கு குமுதம். ஆமா, குமுதம்னா தாமரை தானே. சோ குமுதம் ஃபர்ஸ்ட் பேரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா KS லக்ஷ்மின்னு ஒரு பேர் வச்சாரு. அதாவது அவரோட பண்டிட் சேந்துராமன் ஒருத்தர் தான் நியூமராலஜிக்கு முதல்ல இவரோட தலைவர். இவர் வந்து அவர் பார்த்து தான் கத்துக்கிட்டது எல்லாமே. ஸோ அடுத்தது 2வது பேர் அது. அதுக்கப்புறம் வந்து ஜெயலக்ஷ்மின்னு வச்சாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து KS லக்ஷ்மின்னு வச்சு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் S ராஜலட்சுமின்னு இப்பதான் என்னோட பேரு கடைசியா முடிக்கும் போது முடிச்சது. அதுக்கப்புறம் எங்க அப்பா இல்லைன்னா அப்புறமும் பேர் மாத்தி பேர் வச்சு எப்படி இவ நடக்கிறா, அதாவது பேர் வச்சதுக்கு அப்புறம் எப்படி அதுக்கப்புறம் அவ எப்படிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிறது பாப்பாங்க இல்லையா, கேரக்டர் மாதிரி இருக்கா, முன்னாடி எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எலி மாதிரி என்னை வச்சு யூஸ் பண்ணாரு. அந்த லெவலுக்கு நியூமராலஜினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயம் வண்டியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இன்னைக்கு எங்க வெளில போறதுனாலும் சரி, எல்லாத்துக்குமே நியூமராலஜி டேட் பார்த்துட்டு தான் வந்து இது பண்ணேன். எங்க பெரிய அண்ணனும் ரொம்ப நல்லா பார்க்கும் நியூமராலஜி. ஆமா, தென்னவன் அவர் வந்து கேமராமேன். ஆமா, நியூமராலஜி நல்லா பார்ப்பாரு அவரும். அதுக்கப்புறம் சின்ன அண்ணன் வந்து அஸ்ட்ராலஜில கொஞ்சம், அது வந்து நியூமராலஜி அண்ட் அஸ்ட்ராலஜி மிக்ஸ் பண்ணி வந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சார். நான் ஒரு ஆள் மட்டும்தான் இதுலலாம் எதுலயுமே இல்ல. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.
Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.